வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜேம்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராணி. நம்ம வந்து ஏற்கனவே கிராணியில் வந்து ஆர்ட் மோடில் வந்து டோர் ஸ்கேப் பண்ணணுமா. சரி, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். உங்களால் மட்டும்தான் ஃப்ரெண்டு நம்மளை 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம். அதனால் ஓட்டிங் நான் போட்டேன், பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எது அதிகமாக கேட்டிங்கன்னா கார் எஸ்கேப் கேட்டிங்க. அதனால் கார் எஸ்கேப் கூட ஒரு 2 சேலஞ்சு சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து நம்ம வந்து நைட் மேர் மோடில் ஆடணும். செகண்ட் என்னென்னா டே 1லேயே முடிக்க பார்க்கணும். அப்புறம் வந்து பார்க்குற வாடிக்கையாளருக்கு எல்லாருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். வீடியோ வந்து எப்பவும் போல் நமக்கு சாயந்தரம் தானே போடுவேன், அதனால தான் சாயந்தரம் சொல்கிறேன். சாப்பிட்டுட்டு பிரியாணி வீட்டிலே இருங்க, ஏன்னா வந்து வெயில் ரொம்ப அதிகம் இருக்கனால வீட்டிலே என்ஜாய் பண்ணுங்கள். சரி, ஓகே, லெட்ஸ் கெட் into the gameplay video. ஓகே ஃப்ரெண்ட், இவன் வந்து இப்போ எழுந்துக்கிறான். எப்போ நைட் மேன் மூடில் பயமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சவுண்டு வேறு வச்சுப்போம். அந்த சொட்டக்கல்வி எங்கே வருதுன்னு தெரில. ஆட் மூட் தான். இதே மாதிரி டே 1 வர முடிக்கணும்னா நம்ம வந்து மின்னல் வேகத்தில் போனோம். ஓடுறோம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம இங்கே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வந்தாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்து அந்த பிளேஸ்க்கு தாவணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இதுவரை எங்கே இருக்குன்னு தெரிலங்க இந்த சொட்டக்கல்வி. அதனால நம்ம வந்து இதை தட்டி விட்ருவோம். தட்டி விட்டு அம்மோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க சொட்டக்கல்வி அங்கே வருது, பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்போ திருட்டு கிளவிங்க அது, சரியான எம்மாடியோ. போட்ட சவுண்டுக்கு வரவே இல்லை, அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வேளை வருமா என்ன கதை தெரில. சரி, ஓகே, சீக்கிரமா சொட்டக்கல்வி, எனக்கு வேறு டைம் ஆகுது பாரு. சீக்கிரமா சொட்டக்கல்வி அங்கே நம்ம அங்கே தாங்க போய் புக்கு வைக்கணும். கரெக்டாக நம்ம புக்கு வைக்கிற இடத்துல போய் அங்கே நின்றுனாக்க இப்படி நின்னா எப்படி வருது பார்த்தீங்களா? எப்போ நைட் மேர் மூடில் சவுண்டெல்லாம் மாற்றிட்டானுங்க, ரொம்ப பயமாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து இது இப்படி போட்டோம், நம்ம வந்து இப்படி போவோம். சீக்கிரம், ஓகே. ஐயோ, காயின் சவுண்டு வேறு கேட்டுருச்சுங்க, அந்த சாவி சவுண்டு. இந்த இடத்துக்கு நடந்தாலே அந்த சாவி சவுண்டுக்கு போட்டுடுறானுங்க. நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, நேரத்துக்கு நம்ம அவுட் ஆகிருப்போம். இந்த இடம் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம போடாதீங்க. நீங்கள்லாம் அப்படியே அந்த கார்ட்போர்டை தாண்டி போங்க. இப்போ நீ மட்டும் ஏன்டா போடுறேன்னா அது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு போட வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது, போட்டு தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி போட வேண்டியது தான். சரி, ஓகே, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு சொட்டக்கல்வி கீழே போயிருக்கோம். இங்கெல்லாம் நின்றுச்சுன்னா என் கதை காலிங்க. அதுதான் நீட்டாக பயமாக இருக்குது. போகலாமா வேணாவா? அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹார்ட் மோடில் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, எல்லா கதவையும் ஓப்பன் பண்ணாதீங்க. எது உங்களுக்கு கொடுப்பானுங்களும் உங்களுக்கே தெரியுமோ அதை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து நமக்கு டைம் வேஸ்ட்டு கூட தேவையில்லைங்க. அது இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து அதனால ஐயோ அது பேர் வரலைங்க, பயந்துருவோம். எதுவுமே தரலையே, என்ன இது? ஐயோ சொட்டக்கல்வி, சாரி, கழுவி. ஐயோ ஓடு. ஐயோ சொட்டக்கல்வி, மஞ்சள் கிளவி. ஐயோ எம்மா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டண்ட்டு காட்டுறேன்னு. சரி, ஓகே, இப்போ வந்து சவுண்டை எங்கே போட்டாச்சு. இந்த பீஸை முடிட்டோம். ஓகேங்க, முடிஞ்சிட்டோம். ஃபஸ்ட்டு இது சொட்டக்கல்வி இந்த சைடு வரட்டும். அப்படியே போய் அந்த கார்ட்போர்டு அந்த இடத்துல என்ன இருக்குன்றத ஒரு தடவை ஒரு செக்மெண்ட்டை போட்டுருவோம். சீக்கிரம் சொட்டக்கல்வி, எனக்கு வேறு டைம் ஆகுது பாரு. இந்தாங்க, இது ரொம்ப படுத்துது. வேறு எங்கேயும் சாவி சவுண்டு கேட்டிருக்கு. அங்கே சாவி சவுண்டு கேட்டிருக்குங்க. அது எங்கே? ஐயோ, அது நல்ல இடமாச்சே. அந்த நம்ம புக் வச்சோம்ல அங்கே. சரி, ஓகே, இப்போனா நம்ம இங்கே போவோம். இங்கே எதாவது இருக்கா? இப்படி எதாவது கொடுங்கடா ப்ளீஸ்ரா தம்பி. காக்வீல். சரி, ஓகே, இந்த காக்வீல் எடுத்துப்போம். நம்ம வந்து கார் எஸ்கேப் தானே பண்ணுறோம், ஆனால் நமக்கு வந்து பேட்ரி தேவைப்படுது. சரி, ஓகே, இப்போ வந்து இங்கே தான் இருக்காடா. பாவீங்களா, இது ஒன்று தானே வச்சுருக்கானுங்க. இது ஒன்று வச்சு நான் என்னத்தடா பண்ணுவேன். ஆனால் பரவாயில்ல, அது கொஞ்சம் நமக்கு தேவையான பொருள் தான். சரி, ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இங்கே சவுண்டை போட்டு விட்ருவோம். இங்கே சவுண்டை போட்டு, எனக்கு தெரிஞ்சு இது கிராணி சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குது. அதனால் நம்ம இதை கீழே இப்படி போட்டு கார்கி எடுத்துன்னு போய் கார்கி அந்த போட்டுருவோம். சில டைம் அதுலேயும் ஏதாவது பொருள் தருவானுங்க. ஏன்னா இந்த சொட்டக்கல்வி இது வரைக்கும் ஆளே காணுங்க. லைட்டாக பயமாக இருக்குது. நம்ம வந்து பார்த்துருந்தா ஆடணும். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு எங்கே போகுதுன்னு திடீர்னு சவுண்டு கேட்காம இந்த சொட்டக்கா நம்ம காது கேட்காத மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம கதை கந்தல் தான். சரி, ஓகே, ஆமர் கொடுத்துட்டானுங்க, செம்ம முக்கியம். அது வரை சிரிக்குங்க. இது U1 வெயிட் அண்ட் சீன்னு எதோ சொல்லுது. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம இது 2 வாட்டி இங்கே கீழே தட்டிட்டு நம்ம அந்த சைடு போகணும்ல, அங்கே ஒரு இடம் இருக்குது, அதுக்காக தான்.
சரி ஓகே இப்போ வந்து தட்டியாச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு சொட்டக்கல்வி இங்கே வருமா, நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணுவோம். சீக்கிரம் தம்பி நம்ம போய் அந்த ஆமரை மேலே போய் வச்சு விட்டா மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்டு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஃபோன் நடுவில் பண்ணி விட்டாங்க. நாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இது அட்டன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்மளை போட்டு அப்புறம் வறுத்து எடுத்துருவாங்க. அதனால தான் நான் உடனே ஃபோனை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஒரு சின்ன இது மாதிரி வரும் டிஸ்ட்ராக்ஷன், அதெல்லாம் கவலைப்பட வேணாம். நம்ம வந்து ஸ்ட்ரைக்காக இங்கே உள்ளே போய் என்ன இருக்குது, போட்டு தக்காளி இன்ஜின் பார்ட்டு முக்கியம். ஓடிடலாமா? ஓடு 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 ஓடு. சட்டுக்குடு வடுகி சட்டுக்குடு வண்டி ஓடு 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 ஓடு. எப்பா எப்பா இந்த மாதிரி ஐயோ பார்த்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்டு. வந்து ரொம்ப கஷ்டமானது. இதை வந்து இப்படி கீழே போட்டு சவுண்டை கம்மி பண்ணிப்போம். பிகாஸ் வந்து என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும்ல, அப்போ தானே உங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக தான். சரி ஓகே, இப்போ வந்து சொட்டக்கல்வி இந்த சைடு வரணும். சீக்கிரமாக சொட்டக்கல்வி நம்ம அப்படியே போய் ஆமர் எடுத்துன்னு வேறு எதாவது இருக்கான்றது அப்படியே பார்த்துப்போம். அதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்க, சொட்டக்கல்வி வந்துருச்சு. ஸ்ட்ரைக்கு வந்து மால்பட அவ்வளோதான் ஸ்ட்ரைக்கு. வந்து நம்ம போய் அந்த ஹேமரை மட்டும் எடுத்துன்னு வந்துடும். ஹேமரு ஐயோ இதுவாக நகைச்சிருன்னு எம்மா வலி விடுமா. ஹேமரு எட்ரா ஹேமரு. ஓகே, ஓடுறா அவ்வளோதான் ஸ்ட்ரைக்கு. இப்போ வந்து கீழே வந்துட்டோமா. இப்போ வந்து இங்கே கீழே போட்டு நம்ம இன்ஜினை மட்டும் போட்டுருவோம். சரி ஓகே, டேடி எட்ரா தம்பி வந்துருக்கிற போதுக்கு நானி. சரி ஓகே, இப்போ வந்து அது கண்ணில் மாட்டாமல் நம்ம வந்து இங்கே நிற்போம். பிகாஸ் இங்கே வரோம்ல, அதுக்காக தான். சீக்கிரம் கிளவி 2 பேர் டைம் ஆகுது பாரு. உனக்கு தான் 20 வயசு கம்மியாச்சு ஆட முடியல. அப்புறம் நான் எம்மோ சொன்னது உண்மைதான் போலுங்க. எப்படி வருது பார்த்தீங்களா? இப்போன்னு பார்த்தாடா மெசேஜ் பண்ணுவீங்க. எங்கே ரொம்ப படுத்துறானுங்க, ஃபோன் வேறு அங்கே ஆகுது. இதனால ரொம்ப மோசம்டா. நீங்கள் சீட்டிங்கடா தம்பி, இன்றைக்கி ரொம்ப சீட்டிங்கடா ஆக இருந்துச்சு. சரி ஓகே, ஓடுறா. நீங்கள் வந்து ஒரு கன் பார்ட்டு இருக்குது. ஓகே பார்த்துனேன். ஓகே கன் பார்ட்டு. சரி ஓகே, அப்போ நல்லா இருக்கியா? வானா சூப்பராக இருக்கியா? நல்லா இருக்குல்லங்க, செம்மையாக இருக்கேன். சரி ஓகே, இங்கே வந்து சவுண்டை போட்டு நம்ம ஓடிடும். யாரா தம்பி? ஓகே, ஓடு. அவள்தான் அது கண்ணிலே மாட்டக்கூடாது. ஓடு. அவள்தான் ஸ்ட்ரைக்கு. அப்பா அவங்களா இங்கே வேறு தள்ளணுமா? இங்கே முன்னாடியே தள்ளி இருக்கணுங்க. இப்போது இங்கே வேறு சவுண்டை போடுறதுனால கிளவி இப்போ இப்படி வரும். அதனால் நம்ம வந்து இங்கே போய் ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொடுப்போம். கிளவி ஆனால் பைத்தியமாகிடுங்க. இப்படிலாம் நான் பண்ணினே இருந்தேன்னா சத்தியமாக அப்புறம் ஹேங் ஆகிடும் போல். அந்த மாதிரி நம்ம 4 பக்கத்துலேருந்து சவுண்டு போட்டுன்னுக்குறோம். அது எங்கே தான் போவோம், ரொம்ப பாவம். ஆனால் பரவாயில்ல, ஏன்னா நம்மளை வந்து மாட்டுச்சுன்னா அடிக்கும்ல. அதுக்கு இந்த மாதிரி பைத்தியமாகிறதுக்கு தான் தப்பே கிடையாது. இங்கே வரலைங்க டிஸ்ட்ராக்ஷன் போட்டதில். கிளவி இங்கே தான் வரணும்னு நினைக்கிறேன். சரி பாப்போம் எங்கே போகுதுன்னு. எங்கே போகுது? வந்துருச்சுங்க கிளவி, திருட்டு கிளவி. ஃபஸ்ட்டு நம்ம போய் இந்த இன்ஜினை பார்ட்டை போட்டுருவோம். இது ரொம்ப முக்கியம் இல்லை காருக்கு, அதுக்காக தான் இன்ஜினு. ஐயோ எல்லாம் முக்கியம். ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா ஃப்ரெண்டு? அதான் ஃப்ரெண்டு, அது என்னது எதாவது கொடுங்கடா. எப்பா வெப்பன் கீ ஒன்றும் தரல. முன்னாடி டோருக்கு அங்கே தான் வெப்பனை கொடுத்தானுங்க, எங்கே இருக்குன்னு கூட தெரில. இது எதுனா பேட்லாக் கீ, அதுதாங்க எனக்கு கிடைக்காது. அந்த பேட்லாக் கீயை மட்டும் குத்திங்கன்னா போதும்டா. தம்பி நீங்கள் நல்லா இருப்பீங்கடா. சரி ஓகே, இப்போ வந்து நான் சவுண்டே போடாமல் போகிறேன். இது ரொம்ப அன்சேஃபு. நீங்கள் மட்டும் தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. நான் எதனால அப்படி பண்ணேன்னு இப்போ வரைக்கும் எனக்கே புரியல. எப்பவுமே சவுண்டு போட்டுருந்தா போவேன், ஆனால் சவுண்டே போடாமல் போகிறேன். எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமாங்க? திடீர்னு நம்ம டே 1 ஆடுறோன்னா இதெல்லாம் பண்ணவே கூடாது. எவ்வளோ பெரிய மிஸ்டேக் தெரியுமா? திடீர்னு இப்போ கிராணி வந்துச்சுன்னா என்ன ஆகுறது நம்ம நிலமை? அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த தப்பு மட்டும் பண்ண வேணாம், பார்த்து ஆடுவோம். சரி ஓகே, சீக்கிரப்படா தம்பி சீக்கிரப்படா. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கான வேலை இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணலாம், பேர்ட் சீடு இருந்தது இல்லைங்க, அது போய் எடுத்துன்னு வந்துடும். இப்படி இது சவுண்டை போட்டு இதை தள்ளி விட்டு ஓடுறா தம்பி ஓடுறா. அவள் தாங்க ஸ்ட்ரைக்கு. இப்போ வந்து நம்ம அங்கே அப்படியே ஒரு சவுண்டை போட்டு அப்படியே பேர்ட் சீடு எடுக்க வேண்டியது தான். நம்ம வந்து கேமை இப்படி தாங்க மக்களே ஃப்ரெண்ட் ஆடணும். அப்படியே பார்த்துக்கினீங்க வச்சுக்கோங்களேன். ஹார்ட்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஈஸிலாம் உங்களுக்கு வந்து நியூபி அந்த மாதிரி. நம்பர் 2 இதை பார்த்துக்கணும். ஓகே நம்பர் 2 ஸ்ட்ரைக்கு. வந்து கீழே குதிரா, அதுக்கிட்ட கட்டிங் பிளேயர். வெயிட் பண்ணு. ஆமாங்க, கட்டிங் பிளேயரு தேவையா? இல்லை, எதுக்கு கட்டிங் பிளேயரு? நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறதில்ல. சரி ஓகே, இதுக்கு வச்சுப்போம், தேவைப்படும். சரி ஓகே, போடுற தம்பி. ஓகேங்க. டோரை கதவு திறந்துன்னு போதுங்க, அந்தளவுக்கு பசியா என்ன? சரி ஓகே, இது இந்த கிராணி தீனி போடாமல் இப்படி வளர்த்து வச்சுருக்கு. எல்லாம் கிராணியை தான் சொல்லணும். சரி ஓகேங்க, இப்போ வந்து இதை இங்கே போட்டு
நம்ம என்ன பண்ணலாம்? இது வெப்பன் கீ அது நாங்கள் அது ஐயோ அது இது மேஜிக் கீ ஆச்சு. அது நாங்கள் ஸ்பைடர் கீ அது போய் போடுவோம். அங்கே என்ன தரானுங்க தெரில. ஏன்னா இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. என்னடா ஒன்றுமே பாதிக்கு பாதி பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா அப்படி தாங்க பார்க்கணுமே. இதை பார்த்தீங்களா எலியெலாம் போகுது. டே எலியே சரி ஓகேங்க. இங்கே இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு நம்ம இப்போ விளாட்றதுல. இந்த இடத்துல தான் நான் மோஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப அவுட் ஆவேன். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு. பார்த்தாடணும் கிளவி பார்த்துச்சாங்க. நல்ல வேலை ஜஸ்ட்டு பார்த்தீங்களா ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இங்கே தான் நம்ம பார்த்து ஆடணும். வந்து கிளவி கீழே போயிருக்கோம். அதனால் வந்து நம்ம வந்து தைரியமாக இப்போ இந்த சைடு போயிடலாம். ஆனால் அந்த சாவி சவுண்டு போட்டிருந்தா நம்ம காலி. சீக்கிரம் போட தம்பி, சீக்கிரம் போடா. அவ்வளோதான் எம்மோ ட்ராப் வச்சுருக்கு பார்த்தீங்களாங்க. திருட்டு கிளவி ட்ராப்பாக வைக்கிற. இது வந்து இப்படி போட்டு எட்ரா எனக்கு அந்த எட்ரா எனக்கு அந்த சவுண்டு ரொம்ப பிடிக்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த சாதா டிஃபால்ட்டில் இருக்கிற அந்த அந்த சவுண்டோட எனக்கு இந்த சவுண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே. இப்போ வந்து டிஸ்டார்ட் பண்ணோம்ல, அதனால் இந்த சாவியை இப்படி போட்டு நம்ம இப்படி ஓடிடுவோம். இது வரைக்கும் நம்ம இன்னும் ஒரு அடி வாங்கலை. இது வரைக்கும் என்ன ஒரு அப்படி இப்படி பார்த்தா ஒரு 4-10 நிமிஷம் ஆயிருக்குமா. பரவாயில்லைங்க. இது வரைக்கும் நான் அடி வாங்காமல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் இதுக்கும் மேலே அடி வாங்கக்கூடாது. சரி ஓகே. இங்கேண்ணா இருக்குது ஏதா கொடுங்களா. ஒன்றுமே தர மாட்டேறானுங்க. ஒரு வின் சாண்டில் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தரணும் தெரியாதாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க தம்பி? ரொம்ப படுத்துறீங்கடா சரி இப்போ வந்து ஏன்டா போடணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மேலே அந்த ஹேமர் பார்ட்டை முடிச்சிடுவோம். அங்கே தான் கொடுப்பானுங்க. அதுக்கு தான் வீல் கிராங்க் ரொம்ப முக்கியம் நினச்சின்னு இருப்போம்ல. கிராணியில் எவ்வளோ முக்கியன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். சீக்கிரப்பட தம்பி, சீக்கிரப்படா. அவள் தான் ஸ்ட்ரைக்கு. அவள் தான்டா தம்பி கெத்துறா. இப்போ வந்து எங்கேன்னா இருக்கு? ஆடா பாவீங்களா கரீனாவா? இது என்னது கரீனா இல்லைங்க, இது பேர் டெவலப்பரு. ரொம்ப தான்டா தம்பி. இவ்வளோ வீடை ஃபுல்லாக சுற்றி வெப்பன் கே தேடினா வெப்பன் கே எங்கே வச்சுருக்கானுங்க பாருங்களேன். திருட்டு பசங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்களா நானே கஷ்டப்பட்டு ஆடின்னு இருந்தா வெப்பன் கே எங்கெல்லாம் வச்சுருக்கானுங்க பாருங்க. பார்த்து மட்டும் ஃப்ரெண்டு இங்கே மட்டும் கீழே விழுந்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆள் யாரும் இல்லை. சரி ஓகே. இங்கே போட்டால் பகுக்கு ஆள் அது வரைக்கும் சந்தோஷம். சரி ஓகே. எனக்கு ராணினாலே ஃபுல்லாக கிளிச்சில் தானே இருக்குது இந்த கேமு. அதனால தான். சரி ஓகே. இது வேறு இந்த இப்போ வந்து இந்த கிளவிக்கிட்ட தான் நான் வந்து போராட்டம் பண்ணோம். சரி ஓகே. போராடணும் அவுட் ஆகாமல் ஆடுறதுக்கு. சரி ஓகே. இப்போ வந்து சீக்கிரம் போடுற தம்பி. ஓகேங்க. இப்போ வந்து அடுத்து என்ன ஸ்கேப் வேணுன்றதை கேளுங்க. சீவர் எப்போ போட்டோம் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் போடுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஓப்பன் ஆயிடுச்சு இந்த இடம். போடு வென்சாண்டில். இது வந்து முக்கியமான பொருள் தான் நினைக்கிறேன். உள்ளே தான் நல்லதாக கொடுத்தானுங்க தான் முக்கியமான பொருள் தான். சரி ஓகே. இங்கே என்னடா இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம வந்து வந்த வழியிலே போவோம். ஏன்னா அதுவும் ஒரே வழி தான். அதுக்கு மேலே எதுவும் நானும் சுற்றின்னு போகிறது. ஆனால் வந்து நம்ம ஸ்ட்ரைக்காக இப்படிக்கா போயிடுவோம். யாருங்க அந்த ஸ்பைடர் இன்னும் ஆளே காணும். அது வரைக்கும் நல்லது. இப்போ வந்து ஏன்டா இங்கே வரேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மேலே போய் அந்த 2 நம்பர் அழுத்து என்ன இருக்குன்றதை பார்ப்போம் ஃப்ரெண்டு. அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கே தெரியுங்களே எப்போனா ஏதாவது ஒரு கேம் ஆடினா நான் வந்து சும்மா ஆடுவோம்ல அதுக்காக என்ன ஆடலாம். நேற்று நைட் ஆடினேண்ணா அப்போ வந்து இந்த நம்பர் எங்கேயுமே தரல. என்ன நம்பர்னு 1 or 2 மண்டையை போட்டு குழப்பி சரின்னு 2 அழுத்துனா டப்புன்னு வெடிஞ்சிருவேண்ணா. சோகமாயிட்டா ஃப்ரெண்டு. சொட்டக்கிழவி மஞ்சரி எப்போ எம்மோடியோ ஐயோ அது முகத்தை போடுற சாமி. அவங்க பெருமா சாரி ஃப்ரெண்டு. திடீர்னு வீட்டில் இருக்கிறவங்க வந்து கூப்பிட்டானுங்க. அதுதான். சரி ஓகே. இப்போ வந்து அது போயிருக்கோம். நம்ம வந்து திருப்பி போவோம். கிரேட் சவுண்டு இல்லை. ஐயோ எப்போ இவ்வளோ பயமுறுத்தக்கூடாதுங்க ஒருத்தனை. இந்த அளவுக்குலாம் பயமுறுத்தவே கூடாது. சரி ஓகே. அந்த கிளவியில் ஐயோ சொட்டா கிளவி நீங்கள் தான் நம்மக்கிட்ட ட்ரிக் இருக்குது. இப்படி ஏமாற்றி இப்படி நம்ம உள்ளே போயிடுவோம். எப்படி நம்ம ட்ரிக்கு. ஆனால் நம்ம கரெக்டாக உள்ளே போயிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை வந்து போட்டுறோம். சரி ஓகே. சீக்கிரப்படா. ஓகே. இப்போ வந்து இந்த சொட்டா கிளவி இப்படி கரெக்டாக திரும்பட்டும். வா கிளம்பி வா. உனக்காக தான் வெயிட்டிங். வா சீக்கிரம் வா. போடு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம மேலே போயாச்சு. இப்போ வந்து ஸ்பெஷலுக்கு எடுத்துருவோம். சரி ஓகே. கண்ணு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கன்னா எப்படி வருதுன்னு. எப்பா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி கண்ணு இருக்குங்க. அதுதான் எனக்கும் தோணுது. என்ன உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே. இப்போ வந்து அடுத்து என்ன ஸ்கேப் வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்டு. சீவர் தான் இருக்குது. அது எப்போ போடணுமா வானாவா இதுதான் முக்கியமானது. சரி ஓகே. இப்போ வந்து சவுண்டு லைட்டாக ஏற்றிக்கிறேன்.
நான் வர ஃபேன் சவுண்டு வேறு போட்டிருக்குண்ணா ஒன்றுமே கேட்க மாட்டேங்குதுங்க. ஓடுறா 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 தம்பி ஓடுறா. சம்பா திவ தம்போ திவ திவ தம்போ டகணும் டகணும் டக டக டகடும் 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 டக டக டகடும். ஐயா இந்த கிளவி வேறு நம்மளை பார்த்துச்சே. ஏன் கிளவி கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுறது. நான் வெப்பனுக்கு எத்தனை ஒன்று போட்டுருவோம்ல. எப்படி பண்ணுறேன்? சரி ஓகே இருங்க, இது கிட்ட வந்துட்டு நம்ம ஓடுவோம். ஓடுறா 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 கிளவி விசஸ் ஜேடிஜி. சரி சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ. படுத்தம்பி அவ்வளோதான் ஸ்ட்ரைக்கு. எறா 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 எறா. அவ்வளோதாங்க. வா கிளவி வா வா, உனக்காக தான் வெயிட்டை. நம்ம வந்து வருதுங்க கிளவி. சொட்டா கிளவி எப்படி வருது பார்த்தீங்களா? எறா எறா எட்ரா. அப்படியே எடுத்துருக்கலாம்டா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஓகே இப்போ வந்து கரெக்டாக எடுத்துனா முன்னாடியே. இது வந்து பெரிய விஷயம். எனக்கு சீக்கிரப்படா. நான் வந்து அந்த இதோட எடுத்துருவோம் கரெக்டாக. இப்போ பார்த்தீங்களா ரன்னிங்லேயே அடிக்கிறேன். ரன்னிங்லேயே அடிக்கிறேன்னு தப்பு வாங்கிட்டேனே. சரி ஓகே, இங்கே 30 செகண்டாக இருக்குது. ரொம்ப விளாடக்கூடாது. இந்த எலி வேறு தொல்லையாக இருக்குச்சு. இந்த நைட் மார் 3 நாள் இதுதான் கடுப்பு போலங்க. ஓடு பார்த்தீங்களா, இது பேர் தான் ஒரே கல்லில் 2 மாங்காய். எப்படி எடுத்தேன் பார்த்தீங்களா? சரி ஓகே, வந்து நமக்கு சேஃப் கிடையாது. நம்ம வந்து கீழே உட்காந்துப்போம். ஏன்டா கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து டே 1 முடிக்கிறனால ரொம்ப பொறுமையாக தான் விளாடணும் இந்த கேமை. சந்தோஷம். கார் பொருளுக்கு ஒன்று கொடுத்துட்டானுங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே, இதை சுட்டு நம்ம அப்படியே ஓடினே இருப்போம். ஏன் சொல்கிறேன், 30 செகண்ட் தான் தரது. அதுக்கு முன்னாடி சும்மா ஓடினே இருப்போம், பார்த்துக்கலாம். அங்கே என்னங்க மேலே ஏதோ தொங்குற மாதிரியே இருக்கு. என்னடா இது ஏதோ பார்த்த மாதிரியே இருந்ததுங்க. சரி ஓகே, இப்போ வந்து ஐயோ நான் ஏதோ பண்ணுறேங்க, என்னன்னு தெரில. சரி ஓகே, இதை இப்படி தூக்கி போட்டு வந்து ஸ்ட்ரைக்காக இந்த பெட்ரோல் கேன் எடுத்துருவோம். பெட்ரோல் கேன் இது வந்து நம்ம கீழே போய் போட்டுருவோம். அது நமக்கு அப்புறமா யூஸ் ஆகும்ல. கீழே போய் போட்டுருவோம். இல்லைங்க இங்கேயே போட்டுருவோம், அதுதான் நமக்கும் சேஃபு. சரி இங்கே போட்டு அடுத்து என்ன பண்ணுறது? அங்கே ஒரு இடம் இருக்குல்லங்க ஃப்ரெண்ட், அதாங்க அந்த இடத்துல போய் அடிக்கணும். அது வந்து அடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 30 செகண்ட் முடிஞ்சிச்சு. அது முன்னாடி கிளவி வந்திருக்கோம் நேரத்துக்கு. அதனால் நம்ம இதை போட்டு எடுக்கிற மாதிரி எப்படி பிளான் சூப்பராக. ஐயோ இது போட்டு சவுண்டே கேட்கலங்க. மோ சி பயந்துட்டங்க. எப்படி வருது பார்த்தீங்களா சொல்லாமல். திட்டு கழுவி எவ்வளோ தைரியம் உனக்கு? ஐயோ நான் வர கீழே போட்டேனே. டேய் குத்துட்றா. டே கிளவி ஓடுங்கிறது. ஓகே எட்ரா ஸ்ட்ரைக்கே. இப்போ வந்து நம்ம அந்த இடத்த நம்ம கரெக்டாக அடிக்கணும். கரெக்டாக அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அலைய வேணாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் 2 வாட்டி அலையணும். அதுக்குள்ளே ஒரு வாட்டி திருப்பி கிளவி அடிக்கணும். இதெல்லாம் வேணாமே. கரெக்டாக டேய் தம்பி கரெக்டாக அடிச்சிட்றா நம்ம வீட்டுக்கு. டேய் இந்த எலிங்க அடிக்க முடியாதுங்க. சத்தியமாக வெறியாகுதுங்க. ஏன்டா நைட் மார் மூட் ஆடுறோன்னு நீங்கள் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான். உங்களுக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்ல, உங்களோட ஆசை தான் என் ஆசை. ஓகே வந்து ஸ்ட்ரைக்காக நம்ம வந்து மேலே போட்டுருவோம். இங்கே போடுறாமா அவ்வளோதான் தக்காளி. இது வந்து இந்த ஃப்ரீ ஸ்டாப் மட்டும் நமக்கு வந்து 2 விதம். கிழவா நீ இவ்வளோ நல்லவனா? சாவறதுக்கு முன்னாடி பேட்டரி வச்சுட்டு போறிய கிழவா? நீ உள்ளே ரொம்ப நல்லவ கிழவா. நீ சத்தியமாக நீ ரொம்ப நல்லா கிழவா. ஓகே இப்போ வந்து பேட்ரி போட்டு இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஃப்ரீ ஸ்டாப்பில் சேர்த்துறோம். நம்ம வந்து இதை எடுத்துப்போம். சரி ஓகே. அப்பா இது உருண்டேனே போதுங்க. நான் இது விளையாடும் போது இது மாதிரி தான் உருண்டுச்சு. சவுண்டு சும்மா சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருக்கும். அது நான் அப்புறமா வேணால் ஷார்ட்ஸில் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், போடுவேன். சரி ஓகே சீக்கிரம் கூலிங் கிளவி. சரி ஓகேங்க. இப்போ வந்து கிளவி வந்து தூளாக போயிடுச்சு. நம்மளும் இதுக்கிட்ட பார்த்து போனோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு நம்ம ஒரு டே பறிச்சனோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளும் ஃப்ரீஸ் ஆகிடுவோம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த வெப்பன் கீயை வந்து நம்ம தலைமறைவு பண்ணிவிடுவோம். போடுறா வெப்பன் கீயை. ஓகே இப்போ வந்து ஸ்ட்ரைக்காக நம்ம வந்து இப்படி ஓடுவோம். ஓகே சீக்கிரப்பாடா. எப்போ என்னங்க இது வரைக்கும் நம்ம முடிஞ்ச பாடு இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து காரஸ்க்கு தேவையான பேட்டரி எடுத்துப்போம். எட்ரா பேட்டரியா. ஓடு நிற்காமல் ஓடு. சடுகுடு ஓடு. ஓகேங்க. இப்போ வந்து இப்படி அது கிளவி தானே? வெயிட் பண்ண. இல்லைங்க அது கிளவி தாங்க. நான் ரியலாக பார்த்தேன். 2 கண்ணால் பார்த்தேன் ஓடுறத. சொல்லலை கிளவி. அவ்வளோ திருட்டாயிடுச்சு இல்லை உனக்கு? என்கிட்ட சொல்லாமல் அப்படியே போகுதுங்க. அப்படியே இங்கே நம்ம சவுண்டு போட்டதுக்கு திருட்டு கலவிங்க. இது ஒரிஜினல் திருட்டு கலவி. இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு ட்ரிக்கு சொல்லி தர போகிறேன். என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரீ ஸ்டாப் வந்து அப்படி இப்படி போட்டு இது வந்து சிலையாகி நகர முடியாமல் இருக்கும்ல, அதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரீ ஸ்டாப்பை வந்து இங்கே போடுறோம். கரெக்டாக இங்கே அது நகரும் போதுமே அதுக்கு வச்சிருவோம். அப்போ ஏன்னா அந்த சைடு நமக்கு வேலையே இல்லைல்ல, நமக்கு வந்து வேலையே இந்த சைடு தான். நம்ம சவுண்டு போட்டு இப்படி காலி பண்ணிக்கலாம். நம்ம வந்து போகிறப்போ ஒரு தடவை வச்சுட்டா மட்டும் போதும். அதனால தான். சரி ஓகே. எப்படி நம்ம ஐடியா நல்லா இருந்தால் கொஞ்சம் திட்டுங்க, இது நல்லா இருந்தால் கொஞ்சம் பாராட்டுங்க. இப்போ வந்து இப்படி சவுண்டை போட்டு
ஆகா உங்களுக்கு அந்த சவுண்டு காட்ட முடில, நானும் போய் பார்க்க முடில. அப்பா செமையாக இருக்குங்க இந்த சவுண்டு. அப்பா நான் வேணால் அப்புறமா காமிக்கிறேன், லாஸ்ட்டில் வேணால் முடிஞ்சால் டைப் பண்ண காமிக்கிறேன். சரி ஓகே. இப்போ வந்து கிராணி வந்து ஓகே ஃப்ரெண்டு, எனக்கு வேறு வாய்ஸ் வேறு ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப தொண்டை இதுவாகிடுச்சு, சத்தியமாக முடியல. சரி ஓகே. இப்போ வந்து நமக்கு என்ன தேவை ஃப்ரெண்ட், இப்போ நமக்கு 2 பொருள் தான் தேவை. பாட்லக்கி, அப்புறம் வந்து அந்த இது அது பேர் என்னடா வாயில் வர மாதிரி மாட்டேங்குது, குட்டியாக இருக்குங்க அது பின்னு மாதிரி, அது பேர் மறந்து போயிட்டேனே. சரி ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ராப்பை வந்து திருப்பி ரீஸ்பான் பண்ணிவிடுவோம். இது ஏன்னா அது வந்து நல்லது, ட்ராப்பை ரீஸ்பான் பண்ணுறது. சரி ஓகே. இது என்னங்க மறையலை சா. ஓ இவ்வளோ நேரம் அப்படியே இருந்துச்சுங்க, இது மறையணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து ட்ராப்பை கரெக்டாக போடணும், போட்டு எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு கிளவி பார்த்துச்சா, போட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மேலே பட்டுரும், அப்புறம் நம்ம ட்ராப் ஆகிடுவோம். ஏன்னா நான் அப்படி ஆனேன், அதுக்காக தான் சொல்கிறேன். சரி ஓகே. இந்த கட்டிங் பிளேயர் தேவையில்லை, இதை தூக்கி இப்படி போட்டுருவோம். ஓகேங்க. இப்போ வந்து அது அவுட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைக்காக என்ன பண்ணலாம், என்ன இது, ஐயோ அது வேறு உருண்டு போதே, டே தம்பி உருண்டு போவாதரா. அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க கிளவி. ஆனால் நீ என்கிட்ட ஒரு நாள் ரொம்ப வருத்தப்பட போகிற பாரு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை போட்டுருவோம். என்னடா இது, ஓகேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்டு, அதனால இந்த பெட்ரோலை ஊற்றிடுவோம். ஊற்றுற பெட்ரோலை ஸ்பீடாக பரவாயில்ல ஃப்ரெண்ட். நம்ம வந்து பேட்லாக்கி போட்டுருவோம், என்ன தான் தரானுங்கன்னு தெரில, பார்ப்போம். பேட்லாக்கியில் வந்து முக்கியமான பொருளாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் பெட்ரோலை ஊற்று. இன்னும் வந்து நமக்கு வந்து என்னென்ன தேவை, பேட்லாக்கி, அப்புறம் வந்து ஸ்விட்சு காய்ச்சி, அது பேர் வர மறந்துச்சுங்க, ஏதோ பின் ப்ளக்குன்னு வாங்க, அது பேர் சரியாக தெரில, மறந்து போயிட்டேன். வந்து கிளம்பி வந்திருக்கோம், அதனால் வந்து நம்ம உஷாராக விளாட்ணும். இதை இப்படி கீழே போட்டுருணும். ஏன் சொல்கிறேன், அது போட்டு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிரான்ஸ்குலியூஸ் கிளம்பி உனக்கு தான் வெயிட்டிங்க. ஓகே. நல்ல கிளவி கிளம்பி உனக்கு தான் வெயிட்டிங் ஃபார் யூ. போடு. அவ்வளோதான். இப்போ போய் அடுத்து நம்ம மீட் எடுக்க பார்ப்போம். மீட்டு தான் எடுக்கணும். மீட்டை வைக்கிறேன். வைடா மீட்டை, எங்கடா மீட்டு? டேய் மீட்டெலாம் கொடுக்கலையாடா? என்னங்க இது, மீட்டு குத்தானுங்களே? இல்லை ஃப்ரெண்டு, எனக்கு மீட்டு குத்தானுங்க, நல்ல ஞாபகம் இருக்குது. டேய் என்னடா மீட்டு குத்தானுங்கன்னு நினைக்கிறேன். மீட்டு வேறு இடம் போல ஃப்ரெண்டு. வந்து நம்ம ஹேமர் தான் எடுக்கணும். மீட் அந்த இடத்துக்குள்ளே இருக்குமான்னு தெரில, ஒரு தடவை அங்கே போய் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போட்டு இங்கே என்ன தரானுங்க தெரிலையே. ஆனால் சத்தியமாக இந்த இடத்துல கீழே தரமாட்டானுங்க, வேறு தான் சூப்பரான பொருள் தரணும். ஒழுங்காக குத்துருங்கடா நல்ல பொருள், இல்லைன்னா சத்தியமாக உங்களை விடவே மாட்டேன். கார்கியாந்து குத்துருங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. என்ன அது, அடாப்பா வாட்டருங்க, நான் உள்ளே இதாக இருக்காடா. நல்லதாக கொடுங்கடா. இப்போவே சொல்லிட்டேன். போடு தக்காளினா தக்காளிங்க. அம்மா கிராணி சவுண்டு கேட்ட மாதிரி இருந்ததுங்க. போடு தக்காளி. பேட்லாக்கி கொடுத்துட்டானுங்க. இன்னும் ஒரே ஒரு பொருள், அந்த இது மட்டும்தான், அது போய் இது பண்ணோம். சரி ஓகே. இப்போ வந்து இதை தள்ளி விட்டு நம்ம வந்து இந்த சைடு போய்டுவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட். இப்போ வந்து கிளவி அங்கே வந்திருக்குங்க, அதாங்க நான் நடுவில் பேச்சை நிறுத்தினேன். இல்லை நான் எதுக்குங்க பேச்சை நிறுத்த போகிறேன், இந்த கிளவி தான் இந்த மாதிரி பந்து. சரி ஓகே. இப்போ வந்து சீக்கிரம் கிளவி, டைம் ஆகுது பாரு வந்துட்டேன் பாரு. மொட்டை வேறு அங்கே இருக்கிறான் பார்த்தியா, அவனை வேறு பார்க்கவே மாட்டேன், அவனை வேறு எலும்பு கூட ஆகி வச்சிட்டேன். என்ன கிளவி, ஒரு கோவத்துக்காக சண்டை போடுறதுக்கு இப்படியா கிளவி காலி பண்ணுவேன் உன் புருஷனையா. சரி ஓகே ஃப்ரெண்ட். இப்போ வந்து இதை தூக்கி போட்டு நமக்கு வந்து இப்போ ஆமர் தேவை. எதுக்கிட்ட ஆமர் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல எதாவது தருவானுங்களே, அதுக்கு தான். சரி ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு அந்த இடத்துக்கு போய் நம்ம அங்கே தான் கொடுப்பாங்களான்னு ஒரு தடவை பார்த்துப்போம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அங்கே தான் தருவானுங்கன்னு ஆள் மனசு சொல்லுது. சரி ஓகே. வந்து போடா தம்பி சீக்கிரப்பா, அங்கே மட்டும் ஸ்பார்க் ப்ளக் கொடுத்தானுங்கன்னா என் கணிப்பு கரெக்டாகிடும். பார்க்கலாம் ஃப்ரெண்டு, எப்படின்னு தெரில. ஏன்னா மீட் வைக்கிறதுக்கு பெரிய ப்ராசஸ், மீட்டை வைக்கணும் எடுத்துக்கணும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்த சின்னது இடம் போய் பார்த்துட்டு வந்துடும். ஆனால் இது ரொம்ப ரிஸ்க்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துக்கு போகணுன்னா ஒரு வாட்டி கூட அடி வாங்கல தான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. திடீர்னு கிட்ட வரும்போது தான் பொண்ணாட்டி நம்ம டே 1ல் அடி வாங்கணும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு நான் பேச மாட்டேன், நான் அதை கட் பண்ணி உங்களுக்கு எடுக்கிறத மட்டும் காட்டுறேன். ஏன்னா நமக்கு வந்து சேஃப்டி ஃபஸ்ட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட். இப்போ வந்து நான் அப்படி இப்படி தப்பிச்சு தக்காளி குத்து எப்படி வந்துட்டேன். சரி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன். இது ஒரு ஓப்பனு, இது ஒரு ஓப்பனு. இப்போ பிசிலலாம் மின்னல் வேகத்தில் பண்ணுவாங்க. எம்மா போடு, என் கணிப்பு கரெக்டாக போயிடுச்சுங்க. கரெக்டாக ஸ்பார்க் ப்ளக்கை குத்து. ஐயோ எங்க இந்த திருட்டுக்குட்டு இருக்கே, என்ன காலி பண்ண பார்க்குதுங்க இந்த திருட்டுக்குட்டு. எவ்வளோ தைரியம் இருக்கும்.
ஒருவேளை இந்த சைடு போனால் இந்த சைடு வருமோ? வருதுங்க அந்த திருட்டு கொட்டு. நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு இங்கே சிட்டிங்கை போடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு இங்கே வந்து கேம்ப் அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே சவுண்டு கத்திட்டு போயிடும். சரி சீக்கிரம்டா. எப்பா இது நாங்கள் கரெக்டாக பொறுத்துங்க திருட்டு கிளவி. போதா போதா கிளவி நான் போயிடுச்சுங்க. ஆனால் இப்போதைக்கு நான் எப்படி போகிறது? நம்ம வந்து சீவர் எஸ்கேப் பண்ணலாம் கூடிய சீக்கிரத்தில், கவலையே பட வேணாம். வந்து நம்ம கேம் முடிக்க போகிறோம். ஆனால் வந்து இன்னும் முடிக்கல, கரெக்டாக டே 1 முடிக்கணும். அதுதான் இங்கே மேட்டரு. சரி போகுமா? சரி போவோம், பார்த்துக்கலாம். சரி ஓகே. ஓகேங்க. இப்போ வந்து ஈஸியாக இதை டிஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஓடிடலாம். சீக்கிரமா. என்னங்க இது அங்கே போகுது? சரி ஓகே, அங்கே போனால் நமக்கு என்ன, நம்ம வந்து நம்ம பாட்டுன்னு போக வேண்டியது தான். சரி ஓகேங்க. இப்போ வந்து கடைசி பொருள் டே 1லே முடிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நானாங்க இது நம்பவே முடியல, டே 1ல் முடிக்கிறேன். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்பார்க் ப்ளக் வை. அவள் தாங்க கேமே முடிஞ்சுது. எர்ற கார்க்கிய எப்போ எப்போ இந்த சட்டரை துறேன்டா. ஓகேங்க, சட்ரு இப்போ வந்து ரிவர்ஸ் படா. எம்மோ இதை காமிச்சிட்டானுங்க. போடு ஃப்ரண்ட்டு, ஒரு பேக்கு. ஐயோ என்னங்க முன்னாடி பாட்டு போயிடுச்சு. ஃப்ரண்ட்டு இன்னும் ஒரே ஒரு வாட்டி தான் தாங்க ரிவர்ஸு. போடுற தக்காளி போடு. டே 1லேயே எஸ்கேப் ஆகிட்டோம் சொன்ன மாதிரி. இன்னும் டைமிங் தான் கொஞ்சம் லென்த்தாக போகும், கவலைப்படாதுங்க ஃப்ரெண்ட். நான் வந்து கட் பண்ணிப்பேன். எப்போ டே 1ல் எப்படியோ டோர் எஸ்கேப்புக்கு ரிவெஞ்ச் கொடுத்து நம்ம கார் எஸ்கேப்பை சந்தோஷமாக முடிச்சிட்டோம். இதே மாதிரி வந்து உங்களுக்கு சீவர் எஸ்கேப் வேணும்னா கீழே சீவர்னு பண்ணுங்கள், நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் போட்டுடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த மாதிரி வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இது ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பக்ரீத் பண்டிகை வந்து பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமாக கொண்டாடுங்க. சரி ஓகே, உங்களிருந்து இடம்பெறுவது ஜேடிஜி. பாய் ஃப்ரம் ஜேடிஜி. பாய் 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 பாய். மறக்க வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.